ரமன் ஆபீஸ்ல வேலை செஞ்சு ரொம்ப லேட் ஆயிடுது. உடனே அவரோட பேக்கை பேக் பண்ணிட்டு அவரோட வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்ப ஆபீஸோட செக்யூரிட்டி கார்டு சொல்றாரு, சார் இந்நேரத்துக்கு ஆபீஸ் விட்டு போறது அவ்வளோ நல்லது இல்லை சார். நீங்க போற வழியில இருக்கிற காட்டுல பேய் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் சார். ஆனா ரமன் செக்யூரிட்டி கார்டு சொன்ன எதையுமே பெருசா எடுத்துக்காம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவர் வீட்டுக்கு போற வழியில ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு பூனை அவர் மேல குதிச்சிடுது. அதோட கண்கள் சிவப்பு கலரா இருந்தது. ஐயோ, இந்த பூனையோட கண்ணியா ரெட்டா இருக்கு. ரமன் ரொம்ப பயந்து போயிடுறாரு. அப்புறம் அவரோட பைக்கை ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா பைக் கொஞ்சம் கூட முன்னாடி போகல. பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க அவரோட பைக்கை பிடிச்சிட்டு இருந்த மாதிரி அவருக்கு தோணுச்சு. ரமன் பின்னாடி இருக்கிற பைக் டயரை பாக்குறாரு. அப்ப அவருக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது. பேய் பேய். லாஜிக்கல் ஆர்மி, இங்க பேய் இருக்குன்னு ரமனுக்கு ஏன் தோணுது? யோசிங்க. பைக்கோட பின்னாடி டயரை பாருங்க, அது சுழண்டுட்டு இருக்கு. ஆனா நிலத்துல அது உராயவே இல்ல. பைக் முன்னாடியும் போகல. இது எப்படி சாத்தியம்? அப்ப ரமனுக்கு புரியுது, இந்த டயரை பேய் தான் பிடிச்சிட்டு இருக்குன்னு. உடனே ரமன் பைக்ல இருந்து கீழே இறங்கி பைக் அப்படியே விட்டுடுறாரு. அவரோட பைக் ஸ்டார்ட் ஆகியே இருந்ததால அது முன்னாடி போய் ஒரு மரத்துல மோதிடுது. ரமனுக்கு அவரோட பைக்கை பார்த்த உடனே புரிஞ்சிருது, அந்த பேய் அவரோட பைக்ல தான் இருக்குன்னு. லாஜிக்கல் ஆர்மி, ரமனுக்கு ஏன் இப்படி தோணுச்சு? யோசிங்க. அந்த பைக் மரத்துல போய் மோதியும் கூட அது கீழே விழவே இல்லை. அது இன்னும் நின்னுக்கிட்டே இருக்கு, ஆன்லயே இருக்கு. இது எப்படி சாத்தியம்? ரமன் ரொம்ப பயந்து போய் அங்கிருந்து ஓட முயற்சி பண்றாரு. அந்த காடு ரொம்ப இருட்டா ரொம்ப பயங்கரமா இருந்தது. விசித்திரமான சத்தங்களும் கேட்டுக்கிட்டு இருந்தது. ரமன் ஓடிட்டே இருக்கும்போது ஆத்தோரத்துல ஒரு ஆளை பாக்குறாரு. அந்த ஆளுக்கு நீளமான முடி இருந்தது. அவர் பார்க்கவும் பயங்கரமா இருந்தாரு. அங்கிள் எனக்கு உதவி பண்ணுங்க, ஒரு பேய் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. நான் அந்த காட்டை விட்டு எப்படியாவது வெளியே போகணும். நீ பயப்படாதப்பா, எனக்கு ஒரு பேனாவும் பேப்பரும் கொடு. நீ இந்த காட்டை விட்டு வெளியே போறதுக்கு நான் மேப் போட்டு கொடுக்குறேன். ரமன் உடனே அவரோட பாக்கெட்ல இருந்து பேப்பரையும் பேனாவையும் எடுத்து கொடுக்குறாரு. அந்த ஆள் ரமனுக்கு ஒரு மேப் போட்டு கொடுக்குறாரு. ரமன் அந்த மேப்பை பார்த்த உடனே அவருக்கு தலகாலே புரியல. லாஜிக்கல் ஆர்மி, ரமன் அப்படி மேப்ல என்ன பார்த்திருப்பாரு? யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. ரமன் அந்த ஆளுக்கு ப்ளூ கலர் பேனாவை கொடுத்திருந்தாரு. ஆனா மேப் என்னவோ ரெட் கலர் பேனாவால வரையப்பட்டிருந்தது. ஆனா இது எப்படி சாத்தியம்? இங்க ரெட் பேனா எப்படி வந்தது? அப்ப அந்த மேப்ல இருந்த ரெட் கலர் திடீர்னு ரத்தம் மாதிரி ஒழுக ஆரம்பிக்குது. ரத்தம், யார் நீ? அப்ப அந்த ஆளு திடீர்னு ஒரு பயங்கரமான பேயா மாறிடுறாரு. ரமன் பயந்து போய் அங்கிருந்து ஓடுறாரு. ரமன் அந்த அடர்த்தியான காட்டுல பயந்து போய் நின்னுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு எங்க போறதுன்னு ஒண்ணுமே புரியல. இந்த பேய் என்ன நாலா பக்கமும் சுத்தி வளைச்சிருச்சு. நான் இப்ப யஷ் த கோஸ்ட் ஹண்டருக்கு கால் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ரமன் யஷ் த கோஸ்ட் ஹண்டருக்கு கால் பண்றாரு. அப்ப யஷ் வேற ஒரு காட்டுல நின்று வேற ஒரு பேயை வேவ் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப ரமனோட கால் வந்துடுது. அந்த பேயும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுது. ஓ நோ! யஷ் அந்த பேயை பின்தொடர்ந்து போறாரு. அந்த பேய் போய் எங்கேயோ ஒளிஞ்சுக்குது. யஷ் நாலா பக்கமும் சுத்தி பாக்குறாரு. அந்த பேய் எங்க இருக்குன்னு அவருக்கு புரிஞ்சிருது. லாஜிக்கல் ஆர்மி, இந்த சீனை பார்த்து அந்த பேய் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க லாஜிக்கல் ஆர்மி. கவனமா பாருங்க, ஒரு மாமரத்துக்கு கீழே வேப்ப இலை விழுந்து கிடக்குது. ஆனா அக்கம் பக்கம் எங்கேயுமே வேப்ப மரமே இல்ல. சுத்தியும் மாங்காய் மரம் மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா அந்த பேய் ஒரு வேப்ப இலையா மாறி அந்த இடத்துல இருக்கு. யஷ்க்கு இது புரிஞ்சிருது. யஷ் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த வேப்ப இலைகள் எல்லாம் பேயா மாறிடுது. அப்ப யஷ் அட்டாக் பண்ண முன்னாடி வருது. அப்ப யஷ் அவரோட வாட்ச்ல இருந்து ரேடியேஷனை விட்டு அந்த பேயை பீக் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட கன்ல பிடிச்சிடுறாரு. உடனே யஷ் ரமனுக்கு கால் பண்றாரு. காட்டுல பேய்கள் எல்லாம் சுத்தி வளைச்சிட்டதா ரமன் சொல்றாரு. அவர் ஒரு ஆலமரத்து மேல உட்காந்துட்டு இருக்கிறதாவும் சொல்றாரு. நீங்க அங்கேயே ஒளிஞ்சிட்டுருங்க, நான் இப்பவே வந்துடுறேன். உடனே யஷ் ரமன் சொன்ன அந்த காட்டை நோக்கி ரொம்ப வேகமா போறாரு. அந்த காடு ரொம்ப பயங்கரமா இருந்தது. யஷ் அந்த காட்டுக்குள்ள ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு பேய் வந்து யஷ் அட்டாக் பண்ணது. யஷ் உடனே அவரோட வாட்ச்ல ஒரு ரேடியேஷனை உருவாக்கி அந்த பேயை தாக்குறாரு. அந்த ரேடியேஷன் அந்த பேய் மேல போய் பட்டதும் அந்த பேய் தூரமா போய் விழுது. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, இல்ல நான் உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டேன். நான் போய் முதல்ல ரமனை காப்பாற்றணும். அப்புறம் ரமன் ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த காட்டுக்கு யஷ் போயிடுறாரு. அங்க ஆலமரம் எங்க இருக்குன்னு யஷ் தேடிக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ரமன் ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த ஆலமரத்தை யஷ் பார்த்துடுறாரு. யஷ் உடனே அந்த ஆலமரத்துக்கிட்ட போயிடுறாரு. ரமன் மேல இருந்து கீழே குதிச்சிடுறாரு. ரமனை பார்த்த உடனே யஷ்க்கு டவுட் வந்துடுது, இது ரமன் இல்லைன்னு. லாஜிக்கல் ஆர்மி, அது ரமன் இல்லைன்னு யஷ்க்கு ஏன் தோணுச்சு? யோசிங்க.
ரமனை கவனமா பாருங்க. ரமன் காட்டுல ரொம்ப தூரமா ஓடி வந்து ஒரு ஆலமரத்து மேல போய் உட்கார்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஒயிட் ஷர்ட்ல ஏன் எந்த ஒரு கரையுமே இல்ல? இது எப்படி சாத்தியம்? ஆனா யஷோட வாட்சு எந்த ஒரு சிக்னலையும் கொடுக்கல. அப்படின்னா அவர் யாரு? யஷ் உடனே அவரோட வாட்ச்ல இருந்து ஒரு கிரீன் கலர் ரேடியேஷனை உருவாக்கி அவரை தாக்குறாரு. அந்த ரேடியேஷன் பட்டதும் அவர் ஒரு மந்திரவாதியா மாறிடுறாரு. நீ ரமன் இல்லைன்னு எனக்கு முன்னாடி இருந்தே டவுட்டா இருந்தது. நான் மந்திரவாதி காங்கோலா. நான் இப்ப உன்னை ஒன்னும் இல்லாம ஆக்கிடுவேன். நான் யஷ் த கோஸ்ட் ஹண்டர். நான் இப்ப உன்னை ஒரு வழியாக்க போறேன். அப்ப அந்த மந்திரவாதி ஒரு மந்திரத்தை உருவாக்கி யஷ் அந்த மரத்து மேல தொங்க விட்டுறாரு. யஷ் உடனே அவரோட பாக்கெட்ல இருந்து ஃபயர் கோலி எடுத்து அந்த மந்திரவாதி மேல தூக்கி எறிகிறாரு. உடனே அந்த மந்திரவாதியோட உடம்பு எரிய ஆரம்பிக்குது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யஷ் மரத்துல இருந்து கீழே இறங்கிடுறாரு. யஷ் கீழே இறங்கின உடனே யஷை தாக்குறதுக்காக அங்க ஒரு பேய் வந்துருது. ஆனா யஷ் அவரோட கன்னை வச்சு உடனே அந்த பேயை பிடிச்சிடுறாரு. ஆனா அந்த மந்திரவாதி அவரோட சக்தியால யஷை தாக்கி அவர் காத்துல மேல தூக்கி போட்டுறாரு. அப்படின்னா இந்த மந்திரவாதி பேய்களுக்கு நண்பனா? யஷ் ரொம்ப மேல போய் அப்படியே கீழே விழுந்துகிட்டு இருந்தாரு. மேல இருந்து பார்க்கும்போது கீழே ஒரு ஆறு இருக்கிறது யஷ்க்கு தெரியுது. ஒருவேளை நான் இங்க இருந்து விழுந்தா என் கை காலெல்லாம் உடஞ்சு போயிடும். லாஜிக்கல் ஆர்மி, யஷ் இப்ப எப்படி தப்பிப்பாரு, என்ன பண்ணுவாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? யோசிங்க. அங்க கீழே பாருங்க, யஷோட பைக் நின்னுகிட்டு இருக்கு. யஷ் உடனே அவரோட வாட்சை வச்சு பைக்கை ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. யஷோட பைக் அப்படியே காத்துல பறந்துக்கிட்டு யஷ் கிட்ட வந்துருது. யஷ் அவரோட பைக் மேல ஏறி உட்காந்துக்கிறாரு. அப்புறம் காத்துலயே அந்த பைக்கை ஓட்டிட்டு வந்து அந்த மந்திரவாதி மேல வந்து மோதிடுறாரு. அந்த கக்கோலா மந்திரவாதிக்கு ரொம்ப அடிபட்டுடுது. இப்ப சொல்லுங்க, நீங்க ஏன் அந்த பேய்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பேய்களுக்கு உதவி பண்ணி இந்த காட்டுல இருக்கிற புதையலை எடுக்க போறேன். அதனாலதான் நான் பேய்களுக்கு நண்பனா இருக்கேன். உடனே யஷ் அங்கிருந்த ஆலமரத்தோட விழுதுகளை சேகரிச்சு அந்த மந்திரவாதியை கட்டி போட்டுடுறாரு. அப்புறம் சத்தமா கத்தி ரமனை கூப்பிடுறாரு. ரமனுக்கு யஷ் கூப்பிடுறது கேட்டுருது. அவர் சிக்னல் பண்றதுக்காக டார்ச் லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்றாரு. யஷ் ரமனோட டார்ச் லைட்டை பார்த்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட போயிடுறாரு. அதுக்கப்புறம் யஷ் ரமனை அவரோட வீட்டில் விட்டுறாரு. அப்புறம் அந்த மந்திரவாதியை கோஸ்டிஸ்தான்ல இருக்கிற சிறையில அடைச்சிடுறாரு. அப்புறம் நிம்மதியா தூங்கிடுறாரு.